உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரொம்ப நேரமா பேசிக்கிறாங்க, தப்பா ஏதாவது முடிவெடுத்துக்க போறாங்க. சரி, நான் போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன். வீரா, சொல்றத கேளு. நான் போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன். இப்படியே விட்டா நல்லது கிடையாது. நான் போறேன். வீரா, என்ன விடு, அவங்க பேசட்டும். இல்ல மாறா, அவர் பேசுறத பாரு. கார்த்தி என்னமோ திரும்பவும் பிருந்தாவை கன்வின்ஸ் பண்ற மாதிரி தெரியுது. அது ரெண்டு குடும்பத்துக்குமே நல்லது இல்லடா. வீரா, எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். எனக்கு ஊரை பத்தியோ, என் அப்பாவை பத்தியோ, உன் குடும்பத்தை பத்தியோ, வேற யார பத்தியோ எந்த கவலையும் எனக்கு கிடையாது. என் பிருந்தா என்ன நம்புறாங்கிறது மட்டும்தான் எனக்கு முக்கியம். உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு பிருந்தா, நீ என்ன நம்புறியா இல்லையா? நீ என்ன நம்பலன்னு சொல்லு. இப்பவே, இந்த நிமிஷமே நான் உன் வாழ்க்கையை விட்டு இப்பவே போயிடுறேன். ஆனா போயிட்டு அவ கூடலாம் சத்தியமா வாழ மாட்டேன். அப்படியே எங்கேயாவது நான் போயிடுவேன். சரியா? எங்கேயாவது போயிடுவேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க கார்த்தி. நீ மட்டும் எனக்காக தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணிருக்க. நான் உன்னை விட்டு பிரிஞ்சு அங்க சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன் பிருந்தா. அது இந்த ஜென்மத்துல கண்டிப்பா நடக்கவே நடக்காது. சொல்லு பிருந்தா, ஒரு தப்பு நடந்துருச்சு. அத திருத்திக்க வழி இருந்தோம். நம்ம அதை செய்யாம கஷ்டப்படுறது பெரிய முட்டாள்தனம். சொல்லு, நீ என்ன நம்புறியா இல்லையா? சொல்லு பிருந்தா. கார்த்தி, பேசினதெல்லாம் போதும், நம்ம கிளம்பலாமா? சொல்லு பிருந்தா, நீ என்ன நம்புறியா இல்லையா? இனி அவ உங்களை நம்பி என்ன ஆக போகுது? பிருந்தா, நான் உன்னை கேக்குறேன். நீ சொல்லு, என்ன நம்புறியா இல்லையா? நான் உங்களை நம்புறேன் கார்த்தி. ஏய், என்னடி நம்புற? ஏன் பிருந்தா, நான் தப்பு பண்ணல நம்புறா. எனக்கு இது போதும். எனக்கு இது போதும். கார்த்தி, இனி பிருந்தா உங்களை நம்பி என்ன பிரயோஜனம்? நீங்க விஜய் கழுத்துல தாலியை கட்டிட்டீங்க. இனி நீங்க பேசி ஒண்ணும் ஆக போறது இல்ல. நீங்க நல்லவரா இருந்தாலும் சரி, கெட்டவரா இருந்தாலும் சரி, இனி உங்க வாழ்க்கை வேற, பிருந்தா வாழ்க்கை வேற. ஏதோ நீங்க தெரியாம புரிஞ்சுக்காம பேசுறீங்க. பிருந்தா, இது அவ்வளவுதான். எல்லாம் மொத்தமா முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோ. இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு வேற ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகுதுன்னு நினைச்சுக்க. கார்த்தி மேல உனக்கு இருக்கிற மரியாதை அப்படியே இருக்கட்டும். ஆனா அவருக்கும் உனக்கும் எந்த உரிமையும் இல்லைங்கிறது மட்டும் உன் மனசுல எப்பவுமே இருக்கட்டும். புரியுதா? இதுதான் உன் வாழ்க்கைக்கு சரியான முடிவு. நீ நினைச்ச மாதிரி உன் வாழ்க்கை ஒரு நாள் மாறும் பிருந்தா. நம்பிக்கையோடு இரு. உனக்காக நான் அம்மன் கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து மீண்டு வர வழியை காட்டுமா.
கார்த்தி என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? கார்த்தி உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, ஞாபகம் இருக்கா இல்லையா? திரும்ப எப்படி நீங்க பிருந்தா கழுத்துல தாலி கட்டலாம்? என்னால அந்த வாழ்க்கையை ஏத்துக்க முடியாது வீரா. எனக்கு பிருந்தா வேணும். அதுக்கு எனக்கு வேற வழி சுத்தமா தெரியல. அதனால்தான். கார்த்தி முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. இப்படி ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கையும் கெடுத்துட்டீங்களே கார்த்தி. இப்ப நான் வீட்டுல என்ன பதில் சொல்லுவேன்? மர மர பாத்தியா என்னடா நடக்குதுங்க? கார்த்தி என்ன காரியம் பண்ணிட்டு இருக்காரு? மர ஏன் அமைதியா நிக்கிற? அப்போ இதுக்கு நீயும் உடஞ்ச இல்ல? இதுக்கு நீயும் உடந்தியா? தெரிஞ்சுதான் கூட்டிட்டு வந்தியா? எல்லாம் ஊத்திட்டு தானா? சொல்ற உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்க, ஊத்திட்டு தானா? கார்த்தி எந்த தப்பும் பண்ணாதப்ப அவன் ஏன் கஷ்டப்படணும், பிருந்தா ஏன் கஷ்டப்படணும்? டேய், என்னடா பேசுற? தெரிஞ்சுதான் பேசுறியா? அவரு ஊரறிய இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிருக்காரு. இப்ப வந்து என்னடா பேசிட்டு இருக்க? தாலி கட்டிட்டா அவ பொண்டாட்டி ஆயிருவாளா? அவ போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான்னு கார்த்தி சொல்றான். எனக்கு ஒண்ணு புரியல, அவனையே ஒருத்தர் கூட நம்ப மாட்டேன்றீங்க. அவன் தப்பன்லன்னு உறுதியா சொல்றான். அவன் சொன்னா நான் நம்புறேன், அவ்வளவுதான். கல்யாண மண்டபத்துல அவன் அவ்வளவு சொல்லியும் ஒரு துளி கூட விசாரிக்காம அவனை தாலி கட்ட சொன்னீங்கல்ல. அப்படி இருக்கும்போது தாலி கட்டிட்டாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக காலம் பூரா பிடிக்காத பொண்ணு கூட வாழ்ந்து அவன் தண்டனை அனுபவிக்கணுமா? அப்படியெல்லாம் எந்த அவசியமும் இல்ல. அப்போ வீட்ல இருந்து கிளம்பும் போதே ரெண்டு பேரும் இந்த முடிவு பண்ணி தான் கிளம்பிருக்கீங்களா? நீயும் என்ன முட்டாளாக்கிட்டல மாறா? வீரா, என்ன ஏமாத்திட்டல. என் குடும்பத்துல யானை பாண்டியனோட இடத்துல நீ இருக்கேன்னு சொல்லுவல. எந்த அண்ணனாவது இந்த மாதிரி கல்யாணம் ஆன பையனுக்கு தன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்க, சொல்லு. எந்த ஒரு அண்ணனும் தன்னோட தங்கச்சி வாழ்க்கை கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டான் வீரா. நான் இப்ப இத பண்ணலன்னா அவங்க வாழ்க்கை கெட்டு போயிருக்கும். நான் எனக்கு எது சரின்னு படுதோ அதான் செஞ்சேன். இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணிட்டு கொஞ்சம் கூட கூசாம அதை நியாயப்படுத்திட்டு இருக்கேடா. இல்ல 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 இல்ல, இப்ப நடந்தது கல்யாணமும் கிடையாது, இவ கழுத்துல இருக்கிறது தாலியும் இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.